இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க. திராவிட கட்சிகள் தானே சார் நினைக்கிறாங்க. அப்போ அதிமுகவும் அதில் சேரும் தானே? இல்லை, அதிமுக திராவிட கட்சி லைனில் வராது. ஏன் சார் வராது? அது எடப்பாடி அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அவருக்கெல்லாம் திராவிடம்லாம் என்னென்னலாம் தெரியாது. இப்போ விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றும் தான் சொல்றாரு. இதை பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். சாதாரண அடிப்படை ஓட்டு போடுகிற தம்பிகள் எந்த காரணம் கொண்டும் நாம் தமிழரை விட்டு போக மாட்டாங்க. அதுவும் வந்து விஜய் கிட்ட போக மாட்டாங்க. சார், விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ அதிமுகவும் விஜய் கட்சியும் இணையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தொண்டர்கள் வந்து அவருடைய கட்சியில சேர்ந்ததுனாலே இந்த கூட்டணி வந்து சிரமமாயிரும், இது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. தூத்துக்குடி போராட்டம் நடந்த போதோ இல்லை ஸ்டெர்லைட் ஆலை அந்த தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய போது என்ன பண்ணாராம் விஜய்? என்னங்க பண்ணாரு? நீங்க 2026 தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்காதுன்னு சொல்லுங்க. அவன் ரசிகர் சொல்லுவான் 2024 சிஎம் எங்க தலைவர் தான், எங்க தளபதி தான். அவங்ககிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? பேசலன்னா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே சார் அர்த்தம்? அவன் மண்ணுக்கு அவனுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தங்க. 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னா 10 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் கூட சார் அரசியல் தெரியாம இருக்கும், இல்ல அரசியல் தெரியாம வந்து சொல்றாங்க. ஆமா, ஊழல்ங்கிறது திமுக ஊழல் சரிதான், ஒத்துக்கிறோம். 150 ரூபாய்க்கு வேண்டிய டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வைக்க வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க? என்னங்க அதுக்கு பேரு? சார், அது படம் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ், அதையுமே கவர்மெண்ட் தானே சார் கட்டுப்படுத்தணும். யாருதான் சார் ஊழல் பண்ணல அப்போ? ஓ, அப்படி விட்டுலாமா? நேற்று வரைக்கும் அப்படி பண்ணிட்டாருங்க. சரி, அடுத்து ஒரு படம் வரப்போகுதுன்றாங்கள. ஏன்னா நீ நேற்று தானே மாநாடு போட்டு சொல்லிட்டாப்பா, நான் ஊழலை எந்த இதுலேயும் நான் வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அதே மாதிரி அடுத்து வர படத்தை 150 ரூபா டிக்கெட்டு 150 ரூபா தான்டா, 10 ரூபா அதிகமாக தான் நான் ஒத்துக்க மாட்டேன். என் ரசிகரின் ரத்தத்தை எவனும் சுரண்டக்கூடாதுடா. அப்போ சொல்லிட்டாருன்னா நீங்க ஏத்துப்பீங்களா சார் விஜய? ஏத்துக்கலாம். சார், இப்போ சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் கிட்ட, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட வந்து 2026 எலெக்ஷன்ல பாஜகவும் அதிமுகவும் இணையுமா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு 2026 தேர்தல் நேரத்துல தான், அந்த சூழ்நிலை பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஆனா ஆரம்பத்துல இல்லவே நாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கப்படாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த டிசிஷன்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது திராவிடத்தை ஒழிப்பதற்கு, திமுகவை ஒழிப்பதற்கு, திமுகவுக்கு எதிராக இருக்கிறவர்கள்லாம் ஒரு அணியில் திரளணும். இவங்கெல்லாம் ஒழுங்காக ஒத்துமையாக ஒரு பக்கம் நின்றுந்தா ஏன் இன்றைக்கி வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்குன்னு இன்றைக்கு மக்கள் பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆமாம்ப்பா நீங்கள்லாம் பிரிஞ்சு இருங்க, திரும்ப அவங்களே ஜெயிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு டாக் இன்றைக்கி வந்திருக்குல்ல. அதை எடப்பாடியார் உணர்கிறார் அப்படின்னு தான் நாம் இதிலேருந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி எடப்பாடியார் இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கே வந்து பிஜேபியுடன் கூட்டா அப்படிலாம் நம்ம வந்து உறுதியால் சொல்ல முடியாது. ஒரு சிந்தனை, திமுகவுக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. அதன் பிரதிபலிப்பாக தான் அதை நம்ம பார்க்குறோம். இது ப்ராக்டிக்கலாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க, இல்லை சட்டமன்ற தேர்தலில், இல்லை இப்போ முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஒத்துமையாக ஒரு அணியில் நின்று இருந்தாங்கன்னா இந்த தோய்வு ஏற்பட்டிருக்காது. இந்த திமுக வெற்றி பெற்ற அந்த வித்தியாசங்கிறது அது வந்து ஜஸ்ட் லைக் தூக்கி எறியப்பட்டிருக்கும். அப்போ இவங்களுக்குள் நீ யார் நான் யார் என்ற போட்டியோ இல்லது அரசியல் விஷயங்கள் காரணமாக இவங்க பிரிஞ்சு இருந்தாங்க. இன்றைக்கி ஒன்றா நின்னா ஜெயிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணி வந்து இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது. அவங்க எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா, எங்கள் கூட்டணியில் வந்து சிதறாது, எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குதுன்னும் போதே அங்கே ஒரு குழப்பம் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போது இந்த குழப்பத்தை பயன்படுத்தி நமக்கு ஒரே, இப்போ நீங்கள் திமுக, இப்போ அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், இப்போ பாமக, இப்படி எல்லா கட்சிகளும் வெவ்வேறு கொள்கை தான் இருக்கும். ஏன்னா ஒரே கொள்கையாக இருந்தால் தான் எல்லாரும் ஒரே கட்சியில் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போது இவர்கள் ஒட்டுமொத்த அஜெண்டா, ஒரு செயல் திட்டம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா தனித்தனியாக நாம் நின்னோம்னா இன்றைக்கு இந்த ஓட்டு சதவீதத்தின் அடிப்படையிலோ இல்லை கூட்டணிகள் அடிப்படையில் நாம் அவங்கள வெற்றி வாய்ப்பை நோக்கி போக முடியாதுங்கிற போது நீனும் நானும் சேர்ந்து நிற்போம், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். அப்புறம் வந்த பிறகு உன் வேலையை நீ பார், நான் என் வேலையை நான் பார்க்குறேன். நீ முடிஞ்சால் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுற, நான் ஆளுங்கட்சியாக செயல்படுறேன், இல்லை ஒரு கூட்டு மந்திரி சபையோ, அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறது. அதால்
இது இப்பொழுதே அதாவது மக்கள் நினைக்கிறதுக்கு ஒரு ஒத்திசைந்த வகையில் எடப்பாடியார் பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் நினைக்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் இணையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கிற எதிரணியில் நிற்கிறவர்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க. திராவிட கட்சிகள் தானே சார் நினைக்கிறாங்க. அப்போ அதிமுகவும் அதுல சேரும் தானே? இல்லை, அதிமுக திராவிட கட்சி லைனில் வராதுங்க. ஏன் சார் வராது? அது எடப்பாடி அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அவருக்கெல்லாம் திராவிடம்லாம் என்னன்னுலாம் தெரியாதுங்க. அவரே வெளிப்படையாக சொல்கிறாரு, அதெல்லாம் வேறு யாருக்குன்னா போய் கேளுங்க, என்கிட்ட அங்கே வந்து கேட்குறீங்க. அவங்க நீங்கள் பாருங்கள், அதிமுகவோட கொள்கை வந்து எம்ஜிஆர் இருக்கும் போதே திராவிடம்லாம் இல்லைங்க. அவருக்கு அண்ணா எதையாவது ஒன்று நம்ம வந்து புதுசாக சொல்லணும். நாம் வந்து கருணாநிதி பெரியார் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதால் ஊரறிஞ்சு தெரிஞ்ச அண்ணாவை சொல்லுவோன்னாரு. இப்போ ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா திராவிட கொள்கை பேசுனாங்களா? அண்ணாவோடது தானே சார் திராவிட கொள்கைகள். அப்போ அண்ணாவோடது தானே அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா அண்ணாவுடைய கொள்கைகள் என்ற பெயர் தான் அதிமுகவுக்கு தேவைப்பட்டது. பெயர் மட்டும்தான். இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் திராவிடத்தை அப்படியே வந்து பிரித்து மேய்ஞ்சாங்களா, எல்லாம் பேசினாங்களா? அவங்களுக்கு தேவைப்பட்டது அண்ணா எம்ஜிஆர். எடப்பாடியார் வந்தார், எடப்பாடியாருக்கு தேவைப்பட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற பெயர்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் இப்போ திராவிட கட்சியில் இருக்கான், திமுகவில் இருக்கான். நீங்கள் திமுகவில் இருக்கணும் போய் ஏம்மா திமுகவுக்கு என்னப்பா கொள்கை அப்படின்னு அடிமட்ட தொண்டனை கேளுங்களேன். இந்த அதிமுக இருக்குது தெரியுமா, அந்த 2 ஏழை பிச்சு கடாசிடணும். அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுமா. நீங்கள் அதிமுக இருக்குல்ல பெரும்பான்மையான அடிமட்ட தொண்டர்களை கேளுங்களேன். இப்போ அதிமுகவோட கொள்கை என்ன? இந்த திமுக இருக்குது தெரியுமா, அது ஊழல் கட்சிப்பா. தொடர்ந்து வந்து அவர்கள் வாரிசாகவே வந்துன்னுக்குறாங்க. எப்படியாவது அந்த திமுகவை அழிச்சிடணும். இதுதாங்க 2 அரசியல் தான். இப்போ இதே நீங்கள் இப்போ நாம் தமிழர்கிட்ட கேளுங்க, அவங்க இந்த மண்ணுக்கான அரசியலை சொல்லுவாங்க. பாமகவை கேளுங்க, அவர்களும் இந்த மண்ணுக்கான அரசியலை சொல்லுவாங்க. இனி விசிகாவை கேளுங்க, திமுக என்ன அரசியல் சொல்லுதோ அதே அரசியலை தான் அவங்களும் சொல்லுவாங்க. அதால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாருடைய மனதிலும் ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கணும் சார். அப்போ அதிமுகவும் பாஜகவும் 2026 இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த வாய்ப்பை நோக்கி போகலாம். ஆனா அவர் வந்து எங்களுக்கு கொள்கை எது ஒத்து போகுதோ அந்த கட்சிகளோட சேருவோம், இப்போதைக்கு எந்த டிசிஷனும் இல்லைன்னு சொன்னாரு. அப்போ பாஜகவோட இணைவாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரே அஜெண்டா தான், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். நாம் தனித்தனியாக நின்னோம்னா வெற்றி பெறுவது கடினம் என்கிறதை உணர்ந்தால் எல்லாரும் நிற்பாங்க. இப்போ விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மையாரும் விஜயகாந்தும் ஒன்றா நின்னாங்க. 2 பேரோட கொள்கையும் ஒன்றா. ஜெயலலிதா அம்மையார் இந்த திமுக வெற்றி பெற்றக்கூடாது, விஜயகாந்த் அந்த பக்கம் போனால் கொஞ்சம் ஓட்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அந்த அம்மாவே அன்றைக்கி ஜெயிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டாருன்னா கொஞ்சம் ஓட்டு வந்து போயிடும் அப்படின்றதுக்காக கூட்டி வச்சாங்க. ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தையும் கொடுத்தாங்க. 2 எதிர்கட்சி அந்தஸ்தை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தார்கள் என்பதற்காக ஜெயலலிதாவுக்கு அடங்கி போனாரா விஜயகாந்த்? நீங்கள் அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். இருந்தாலும் நாம் வந்து ஒரு நடிகராக இருந்தோம், நம்மளை வந்து ஒரு பாரம்பரிய வந்து கட்சியான திமுகவை ஓரங்கட்டி விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்மளை எதிர்கட்சி ஆகியிருக்காங்க. அதால் நாம் வந்து அந்த அம்மா சொல்வதுக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் போகணும்னு அவர் நினைச்சாரா? இல்லை. அவங்களோட நோக்கம் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெறணும். அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி செய்யும் போது பாஜக கூட வந்து கூட்டணி வைக்க போவதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோடியா லேடியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை வந்து ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்போ பண்ணப்பட்டதுங்க. நீங்கள் இவங்க என்ன சொல்லிட்டான், பாஜகன்னா அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மை மக்கள் திரும்பவும் பாஜக வந்துட்டால் சிறுபான்மை மக்கள் இங்கெல்லாம் வரவே முடியாது. ஓப்பனாக சொல்லப்போனால் முஸ்லீம் எல்லாரும் பாகிஸ்தானுக்கு தெரித்திடுவாங்க, உங்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே சிறுபான்மை மக்களுக்கு இலகுவாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் இந்த சமூகத்தின் காவலர்கள் அப்படின்னு திமுக அதோட தேர்தல் அறிக்கையில் சொல்லிச்சு. ஒரு காலத்தில் வந்து இஸ்லாமியர்களின் இன துரோகி யாருன்னா கருணாநிதி தான் அப்படின்னு சொன்ன ஜவஹர்லா போன்றவர்கள்லாம் அவங்க ஏதாவது பேசி கீசி ஏதோ சரி பண்ணி வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு மிக தேர்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையை இந்த சதுரங்க வேட்டை பாணியில் ஒருத்தனை ஏமாத்தினா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்ற பாணியில் ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலே வெளியிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு நீண்ட காலமாக சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலைக்கு நாங்கள் வந்து வழி செய்வோம் நாங்கள்.
அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு வருகிற போது இவங்க என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டுகள் கடந்து இந்த மாதிரி இந்த மத சம்பந்தமான வழக்குகள் உள்ளவர்கள் தவிர அப்படின்னு போட்டு அவங்கள அப்படியே வச்சுட்டாங்க. இதை விட ஒருத்தர் கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நான் கடைசி காலத்துலையாவது நான் போய் வீட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு நீதிமன்றத்தில் என்ன சொல்லுதுன்னா, இவர் நாங்கள் வெளியில் விட்டோம்னா இவர்கள் சார்ந்த அந்த இஸ்லாமியர் சமூகங்கள் சார்ந்த இயக்கங்கள் இதை பெருமையாக வெளியில் பேசுவாங்க. அப்படி பேசுகிற போது இது எதிர்த்தரப்புக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கி அவர்கள் இவர் மீது ஏதாவது ஒரு தாக்குதலையோ அல்லது உயிர் போகிற அளவுக்கு ஏதாவது செய்ய நேரிடும். அதால் இவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக நாங்கள் இவரை சிறையிலே வைக்கிறோம். இதை ஒரு பிஜேபி கவர்மெண்ட் கூட இந்த மாதிரி போடாது, நீதிமன்றத்தில் சொல்லாது. அப்படிப்பட்ட தவறை திமுக செஞ்சது. அப்போது சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் இவங்க இல்லை அப்படிங்கிற நிலை இன்றைக்கி வந்துடுச்சு. அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலெலாம் என்ன நினச்சாங்க, அந்த ஒரு 13% சொல்கிறாங்களே சிறுபான்மை மக்கள், அந்த 13% அப்படியே நமக்கு ஒரு 10% அப்படியே விழுந்துடும். அப்போது நம்முடைய அந்த வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தை 11லேருந்து தான் நம்ம தொடங்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, இவர்களும் நம்மளை ஏமாத்துறவங்க தான் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு தெளிவு இவர்கள் செயல்பாடுகளிலிருந்து வந்துடுச்சு இல்லையா. அதால் இதில் ஒரு மாற்றம் வரத்தாங்க செய்யும். சார், இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடி பாஜக கூட கூட்டணி வைக்க போறது இல்லைன்னு சொன்னாரு. இப்போ அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம கடந்து போயிருக்கிறாரு. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுகக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இதை இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தை மற்ற நிர்வாகிகள் கிட்ட கேட்கும்போது அவர்கள் இந்த பதில கடந்து போறாங்க. இதுக்கான பதில் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி இல்லை. நீங்கள் முன்னாடியே சொன்னாங்க ஒரு பேட்ச் பாஜகவோடு போவதற்கு தயாராக இருக்கிறது அப்பெல்லாம் ஒரு பொருளையை கலைப்பு விட்டாங்க. தேர்தலில் கொள்கைகளாக ரெண்டாவது தாங்க, வெற்றியை நோக்கி முதல்ல இவங்க போகணுன்றது தான் அடிப்படை. அப்படி வெற்றி இப்போ இப்படி பேசும், பாஜகவுக்கும் பிஜேபிக்கும் பாஜகவுக்கும் அதிமுக என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனையா? அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அண்ணாமலைக்கும் எடப்பாடியார் அவர்களும் ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இது தீர்த்து வைக்கப்படுதுன்னு வச்சுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்க திராவிடம் என்பது ஆரியத்தை எதிர்ப்பது தான் அப்படின்னீங்க. இப்போ வாஜ்பாய் கூட கூட்டு வச்சாங்கல்ல, பிஜேபி கூட திமுக கூட்டு வச்சுதா இல்லையா? சார், அதான் அதையும் அப்படி சரியா சொல்லிட்டேன். இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய ஸ்டண்டையோ அவங்களுடைய அரசியல் சிச்சுவேஷன்ஸ் பத்தி நான் பேசல, இவங்களுக்கு வரலாற்றை பத்தி தான் பேசிட்டு. இவங்களுக்கு தேவை கொள்கை இல்லை, கூட்டணி. வெற்றி வாய்ப்பை நோக்கி எந்த கட்சியை எது கூட சேர்த்தா எவ்வளோ % உயரும். நீங்கள் இதுபடி ஒரு படி மேலே போய் பாஜக ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை, சமூக சேவை செய்கிற இயக்கம், நம்முடைய உடன்பிறப்புகளிடையே இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னவர் தான் கருணாநிதி. அப்போ இவர்கள் நோக்கம் என்ன? நீங்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கின்னு என்ன சொல்கிறாரு, ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் திமுகவிலிருந்து வெற்றி பெற்று பாஜக கூட இருக்கிற நபர். அந்த நிகழ்ச்சியை சொல்கிறாரு, பாஜக தன்னுடைய கொள்கையில் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நான் பிஜேபியோடு நிற்கிறதுக்கும் தயார் சொன்னாரா இல்லையா? பிஜேபி கூட நிற்பதுக்கு தயார்னு எப்போ சார் சொன்னார்? ரவி பச்சமுத்து அவர்கள் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமாவளவன் பாஜக கொஞ்சம் அந்த கொள்கையில் மாற்றம் செய்து கொண்டால் நான் அவர்களோடு நிற்க தயார் அப்படின்னு சொன்னார். இது பொது மேடையில் சொல்கிறார். ஏங்க இன்னமும் இப்படி ஷாக்காக வரீங்க? ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்து ஒரு தரங்க திருமாவளவன். இது இப்போ எப்போ சார் இருந்தார்? கருணாநிதி பிஜேபி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருந்தவர் தானே. அதுக்கடுத்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அதுதான் சார், கொள்கைகளில் சரியாக இல்லாதப்போ, கொள்கைகளில் எனக்கு முரண் இருக்கிறப்போ எப்போனாலும் நான் கட்சிகள் கூட சேர மாட்டேன். இப்போ பாஜக கூடயும் சரி, பாமக கூடயும் சரி, கொள்கைகளில் எனக்கு முரண் இருக்கிற காரணத்தினால நான் சேர மாட்டேன்றதையும் அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இல்லை? இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அதான் சார், கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாதானே சொல்றாரு, கொள்கைகள் மாத்திக்கோங்கன்னு தானே சொல்றாங்க. அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தெரியுமா? அவர் யாரு சொல்லுங்க சார்? பிஜேபியோட அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர், பக்கா ஆர்எஸ்எஸ்காரர். அந்த ஆர்எஸ்எஸ்காரில் அவர் ஏதோ ஒரு கட்சி வச்சுருந்தார், ஏதோ ஐக்கிய ஜனதா தளமோ ஏதோ ஒன்று வச்சுருந்தார். அவங்க சின்ன அம்பு சின்னம், அந்த சின்னத்தை வாங்கி தமிழ்நாட்டில் நிற்க வச்சு இங்கே இருக்கிற ஓட்டுகளை அந்த அம்பு சின்ன அக்கௌண்ட்டில் போட்டார். அப்போ தெரியாத அவர் ஆர்எஸ்எஸ்காரர்னு? திருமாவளவன் ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்கிறீங்களா?
இல்லை அப்போ தெரியாதான்னு கேட்குறேன். அதால் இவங்களுக்கு தேவை எலெக்ஷன்னா ஜெயிக்கணும், மற்றபடி சில விஷயங்கள் நடக்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கி நம்ம வந்து அடித்து சொல்ல முடியுமா பிஜேபியோடு வந்து திமுக சேராதுன்னு? வேணா இன்றைக்கி சொல்லலாம், அவங்க மேடையில் சேர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஜெண்டாவோட நாங்கள் சேர்ந்துருக்கிறோம்னு கூட சொல்லலாம் சார். ஆனால் அதிமுகவுடைய தோல்விக்கே பாஜக கூட கூட்டணி வைத்தது தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் திமுக எப்படி சேரும்னு நினைக்கிறீங்க? திமுக எப்படி சேரும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதை அவங்க தான் சொல்லணும், நாங்கள் சேர மாட்டோம்னு. அதான் அவங்க சொல்கிறாங்களே பாஜக கூட கூட்டணி இல்லை. ஏற்கனவே நீங்கள் சேர்ந்தவங்க தானேங்க, முன்னாடி சேர்ந்துருந்தாங்க, சேர்ந்தவங்க தானுங்க. இப்போ என்னங்க பிரச்சனை? இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம்னு ஒன்று அறிவிச்சிங்கன்னு வச்சிங்க, யோ நீ எல்லாம் சேரக்கூடாதியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதால் தேர்தல்னால வெற்றி வாய்ப்பு தாங்க. ஒரு 4 தடவை 5 தடவை தோத்துட்டோம்னா வந்து இலகுவாக கட்சி இலகிடும். நீங்கள் ஏன் திமுக அந்த மாதிரி ஆகலை அப்படின்னா தமிழகத்தில் ஒரு சூட்சம் இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது ஃபாலோ செய்யப்படுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட ஏதாவது ஒரு திட்டம் அதுன்னா என்னையா கருணாநிதியை போய் பார்த்துட்டிங்களா, அந்த போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து திமுக ஆட்சியில் இல்லை. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு டீ கடை எங்கன்னா ஒரு இடத்துல காலையில் நீட்டாக திமுக கரை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஊருக்கு ஏன் உட்காடுறான்? ஏன்னா ஆட்சி வந்து அதிமுக, உனக்கு எப்படி பொழப்பு ஓடும்? அப்போது அங்கே பெருசாக ஏதாவது நடந்ததுன்னா அதில் சிந்துறது திமுகவுக்கும் வரும். இது இங்கே எழுதப்படாத நடைமுறை. அதால் அந்த கட்சி ஓடிச்சிங்க. இப்போலாம் அந்த மாதிரி தொடர் தோல்விகளால் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இப்போது கருணாநிதி அவர்கள் வந்து தொடர் தோல்வியால் அந்த இயக்கத்தை நிறுத்தினார். உடன்பிறப்பு அதே இதை அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம ஸ்டாலின் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? உதயநிதி அவர்கள்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? அதால் இவர்களோட நோக்கம் வந்து ஜெயிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணியிலேருந்து கொஞ்சம் பேர் அப்படி கழண்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, திமுக தனியாக தேர்தலை சந்திக்குமா? சந்திக்குமாங்க? அப்போது வேறு யாராவது ஒருத்தரை பாமகவை பேசுமா, இல்லை தேமுதிகவை பேசுமா, அங்கே பேசுமா, இங்கே பேசுமா, அப்படி தான் இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதே தான் அதிமுகவும் செய்யும். அதே தான் அதிமுக. தேர்தல் என்பது வெற்றி வாய்ப்பை நோக்கி போகுது. வெற்றி பெறுவதற்கு உன் கொள்கை வேறு, என் கொள்கை வேறு. நம்ம குறைஞ்சபட்சமாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒன்றா நிற்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் கொள்ளையடிங்க, இவன் போய் நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்தோம்னா என்ன சொல்லுவான்? என்ன சும்மா கொடுக்குறாங்க, ஏற்கனவே திருடின காசுலேருந்து கொடுக்குறாங்க. சரி, நாங்கள் இப்போ தானே ஆட்சிக்கு வர போகிறோம், ஏன் ஆட்சிக்கு வந்தால் கொள்ளையடிக்க மாட்டியா? கொடுத்துட்டு போ, அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கணுமா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதால் எதை பண்ணியாவது நாம் வந்து அதிகாரத்தை நோக்கி போனோம், ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் வேணுன்ற போது இந்த மாதிரியான டாக்டிக்ஸுகள் இயல்பாக நடைமுறைப்படுத்த வரும். அதில் தொடர்ந்து தோல்விமுகமாகவே இருந்து கொண்டு வருகிறது எடப்பாடியாருக்கு. அதால் அவர் ஏதாவது ஒரு மூவ் பண்ணி இந்த தேர்தலில் கூட்டு வைத்தார் என்றால் நிச்சயமாக திமுக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் தான் சார். சொல்லாட்டியும் சொன்னாலும் வந்து தமிழகத்துடைய 2 பெரிய கட்சிகள் திராவிட கட்சிகள்னா அதிமுக திமுக தான். இப்போ திமுக வந்து 40-40 வெற்றி பெற்று ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அந்த அளவு அதுக்கு எந்த குறையும் இல்லாதது தான் அதிமுக கட்சியும். ஆனால் இப்பொழுது அவங்க வந்து எந்த கட்சி கூட்டணி வந்தால் நம்ம ஜெயிக்கலாம், இப்போ சமீபத்தில் ஆரம்பித்த விஜய் அவர்களுடைய கட்சியாவது கூட்டணிக்கு வருமா அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து அதிமுக தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதிமுகவுடைய இந்த நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சரி, இப்போ விஜய் வந்து திமுகவோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு அறிவிப்பு சொல்கிறான்னு, இல்லை மூவ் பண்ணுறாருன்னா நம்பா நீ எல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு திமுக சொல்லிடுமா? சொல்லுங்க. எங்கள் கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ பிஜேபியிலேருந்து தமிழக பிஜேபியிலேருந்து ஒரு அணி பிரியுதுன்னு வைப்போம், வந்து வேற ஒரு கட்சின்ற பேரில் அது நடக்காது, ஒரு பேச்சுக்கு வைப்போம். அப்படியே பிரிஞ்சு ஒரு தனி அணியாக வராங்க. நாங்கள் திமுக கூட கூட்டு வைக்கிறோங்க அப்படின்னா, ஐயோ நேற்று வரைக்கும் என்ன நீங்கள் பிஜேபி அது எதுன்னு சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு எதிராக பேசியிருந்தீங்க, நாங்கள் கூட எங்கள் ஆதரவுலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களே. அது அரசியல் கட்சிகள் செய்ய மாட்டாங்க பொதுவாக அப்படின்னு. ஆமாங்க, பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 40-50 கட்சிக்கு அவர் தான் ஸ்தாபகர். ஒரு கூட்டணிக்கு கூப்பிடுவார், கூட்டணி பேச்சுவார்த்தை முறியுதுன்னு வச்சுங்க, ஒரு 2 பேர் 3 பேராக போனான்னா ஒருத்தங்க பிடிச்சி வச்சு போயிரு, அறிவாளத்துலேயே பிடிச்சி வச்சு நீ ஒரு கட்சி வையா, அந்த ஆள் மட்டும் தான் தலைவரா, நீ தலைவராக கூடாதா,
நான் உங்க கூட கூட்டணி வைக்கிறேன் ஐயா அப்படின்னு பல கட்சிகளை வந்து பிரிப்பாங்க. இது ராஜதந்திரம்வாங்க. இது வந்து வெற்றி பெறுவதற்கு அவங்க ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன், நீ சொன்னால் உன் ஜாதியிலேருந்து கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீ என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரல, சரி உங்க கூட இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சா அதில் ஒரு 25% வராதா அப்படிங்கிற எண்ணம் தான். அதால் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் இவங்க போவாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு நியாயமான கோரிக்கைக்காக, ஒரு நியாயமான விஷயத்துக்காக எடப்பாடியார் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் விரும்புகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து நிற்கணும். எதிராளி வலுவான கூட்டணியில் இருக்கிறாரு. இவங்க வந்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறாங்க. இவங்க தான் என்னமோ தமிழகத்தையே தூக்கி நிறுத்தங்க வந்தவங்க மாதிரி. இன்றைக்கு இவங்க 2 பேரும், இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா இந்த 2-3 மாதத்தில் இந்த அரசியல் களம் எப்படி பரபரப்பாக இருந்திருக்கும்? அது இல்லைல்ல. அப்போ இதை செய்ய வேண்டிய அதிமுகவும் அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனையில் இதை எப்படி சரியாக முறையாக, நான் வெளிப்படையாக சொல்ல போகலாம், ஒரு முழுமையான எதிர்க்கட்சியாக அவர்களால் இயங்க முடியல. அவர்களுக்கு பல டிஸ்டர்பை திமுக கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஒன்றிணைந்து நின்றுந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில், ஒரு கருத்தியல் சித்தாந்த ரீதியாக ஒரு மாற்றமோ, இல்லை இவங்க வந்து எப்பா இவங்க நிறைய ஊழல் தான்ப்பா பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கப்பா அப்படின்றதாவது ஒரு சிந்தனை வந்திருக்கும். அது எதுவுமே இப்போ சுணக்கமாக தானே இருக்குது. அதனால் தேர்தல் சமயத்தில் இவர்கள் ஒருங்கிணைந்தால் நல்லது. இது வந்து இன்றைக்கி எடப்பாடியார் மனதிலும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, இல்லை இதை உணர்ந்திருக்கிறாருன்னு தான் நாம் இதை எடுத்துக்கணும். சார், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து தாவேகாவுடைய கட்சி நிறுவனர் தொண்டர்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர் வந்து இணைகிறாங்க அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையாக பேசுறது பார்த்தீங்கன்னா தாவேகால தான் போய் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் சேர்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு தான் இது வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படியே மாற்றி சீமானவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 1% கூட நாம் தமிழில் இருக்கிற தம்பிகள் போய் வந்து விஜய் கட்சியில் சேருவாங்க அப்படிங்கிறது அது வந்து அறிவில்லாதத்தனம் தான். ஏன்னா ஒரு திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் இந்த தம்பிகள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றும் தான் சொல்கிறார். இதை பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். இந்த அடிப்படையில் ரெண்டும் நேர் எதிரானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். திராவிட அரசியலை எதிர்த்துத்தான், அதை புறந்தள்ளித்தான் இன்றைக்கி தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கிறது. தமிழ் தேசியம் வளர வளர அது திராவிடத்தின் வேரில் வெந்நீரை ஊற்றும்ன்றது திராவிடர்களுக்கும் தெரியும். சார், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தானே தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தானே சொல்லப்படுது. அப்போ 2-1 இல்லை, அதுலேருந்து ஒரு தெளிவு வந்து தானுங்க சீமான்கிட்ட இருக்கிற 35 லட்சம் ஓட்டு. இப்போ 35 ஓட்டு நாம் தமிழர் ஓட்டா? நாம் தமிழர் கட்சி சீமான் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு போட ஓட்டாக இருக்கும். பெரும்பான்மையான ஓட்டு நாம் தமிழர் ஓட்டாக இருக்கும் அதில். ஆனால் இந்த தமிழ் தேசிய சிந்தனையில் இருப்பவர் பல கட்சியில் இருப்பான். இவன் பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸில் இருப்பான், திமுகவில் கொஞ்சம் பேர் இருப்பான், விசிகாவில் இருப்பான், எல்லா கட்சியிலும் கொஞ்சம் பேர் இருப்பான். ஏம்பா இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப அட்டகாசம் பண்ணானுங்கப்பா இவங்க. தமிழகத்தில் வந்து தமிழ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? இல்லையா, ஒரு 7-8 பேர் வந்து அமைச்சராக இருக்கிறான் தமிழ்நாட்டில். வேறு எந்த ஜாதிக்கும் அந்த மாதிரி இல்லை, அந்தளவுக்கு மக்கள் தொகை கூட அவங்களுக்கு இல்லை, எப்படி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தமிழ் தேசிய சிந்தனைங்க சாதாரணமாக இயல்பாகவே. யோ எங்கே பார்த்தாலும் இந்திக்காரனாக இருக்கிறாயா, ஒரு எங்கன்னா போனால் ஒரு அட்ரஸ் கேட்டால் கூட ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரனாக இருக்கிறான் அப்படின்ற சிந்தனை ஒவ்வொருவனுக்கும் இருக்குங்க. நீங்கள் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் இந்த மலையாள இந்த டீ கடையில் போய் டீ வாங்குறாங்கல்ல, கொஞ்சம் டீ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, இல்லை கொஞ்சம் டீ கொஞ்சம் தண்ணியாக இருந்துன்னு வச்சுங்க, இவன் காலையில் சும்மா ஏந்து மூஞ்சி கூட கழுவாங்க, லுக்கி கட்டுன்னு போய் ஒரு சொம்பு கொடுத்து டீ வாங்குவான். டீ நல்லா இல்லைன்னு வச்சுக்க, யோ எங்கேருந்து எங்கே வந்து என்ன வேலை காட்டுற பற்றியா, உன்னை இரியா நான் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படிம்பான். நீங்கள் இந்த குறுகிய சந்துகளில் ஒரு ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா, இந்த நம்ம பேரிஸ் அந்த போகலாம் சைக்கிள் ரிக்ஷா இருக்குல்ல, போகும்போது பாருங்களேன் பின்னாடி காரில் போய் ஆர்ன் அடிச்சுன்னு வச்சுங்களேன், கார் ஓட்டுறவங்க கொஞ்சம் சிகப்பாக இருந்தான்னு வச்சுங்க, உடனே சொல்லலாம் இவர் பெரிய சேஃப்டி, இவர் வந்தவொடனே வழி விட்டுருந்தான், எங்கேருந்து வந்து என்ன வேலை காட்டுறேன்னு தான் மிதிக்கிற அந்த மிதிவண்டி சைக்கிளையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இதுதான் தமிழ் தேசியம். இங்கே இயல்பாக தமிழ் தேசியம் தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள்கிட்ட இந்த தமிழ் தேசிய சிந்தனை இருக்குது. இதை தமிழ் தேசியம் இல்லை திராவிட தேசியம் என்று பேசிய தெலுங்கர்கள் இதை மடைமாற்றி கொண்டு போயிட்டான். இன்றைக்கு அந்த சிந்தனை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. தமிழ் தேசியம்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசிய அரசியலை இப்போ நாங்களாம் சீமானுக்கு முன்னாடி இந்த அரசியல் பேசியிருந்தோம், நாங்கள் சாமியல் பரையர்லாம்.
ஆனால் அதுக்கு அன்றைக்கி ஒரு பெரிய அளவில் அது பேசப்படலை. இன்றைக்கி அரங்கத்தில் பேசிய இந்த அரசியல் வெகு மக்கள் அரசியலாக ஒரு 35 லட்சமாக பரவி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் தமிழரில் அரசியல் பயிற்சி வகுப்படுத்தவங்க, நான் தலைவர்களை சொல்ல, இல்லை நாம் தமிழில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை சொல்ல, சாதாரண அடிப்படை ஓட்டு போடுகிற தம்பிகள் எந்த காரணம் கொண்டும் நாம் தமிழரை விட்டு போக மாட்டாங்க. அதுவும் வந்து விஜய்கிட்ட போக மாட்டாங்க. நாம் தமிழர் இன்றைக்கு சீமான் பேசுகிற அரசியலை தாண்டி வேணால் கொஞ்சம் கடாமுடான்னு அந்த தம்பிகள் பேசலாமே தவிர, தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறவன் இந்த மாதிரி போய் இந்த வந்து கொள்கை இல்லாத கட்சியில் போய் நின்றுங்கள்லாம் போவாங்கன்றதெல்லாம் பைத்தியகாரத்தனம். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நாம் தமிழர் இந்த தமிழ் தேசிய உணர்வை மழுங்கடிக்கிற வேலையை தான் இங்கே எல்லாருமே செய்கிறான். இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு திராவிட தேசிய கட்சிகள் மட்டும் நினைக்கல, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நினைக்கிறதில்ல. ஏங்க சம்மந்தமே இல்லாத யூடியூப் நடத்துகிறவங்களாம் சீமான் கொள்கையில் அது தப்பு, சீமான் அதை பேசினார் இதை பேசினார் அப்படின்னு இன்றைக்கி வந்து புறம்பு பேசுகிறாங்களே, புறம் பேசுகிறாங்களே. இன்னும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? யூடியூப் நடத்துகிறோம், நாளைக்கு என்ன சீமானுக்கு எதிராக போய் தேர்தல் நிற்க போறியா, ஜெயிக்க போறியா? அப்போது யாரோட அஜெண்டா எது வந்து இவங்க தமிழர்கள்னு எவனோ மேலே வந்துடக்கூடாதுன்னு பிறமொழியாளர்கள் நினைக்கிறான். விஜயும் தமிழர் தானே சார்? விஜயும் தமிழர் தானே? விஜய் தமிழர்னா தமிழராக பிறந்த பிறப்பால் தமிழராக இருக்கிற எல்லாரும் தமிழன் ஆகிட முடியுமா? அப்படி தான் நம்ம நினச்சிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து திமுகவில் ஒருத்தன் இல்லை நான் கருணாநிதி, இப்போ நீங்கள் திருமாவளவனை நம்மளாம் ஆட்சி அதிகாரத்தில் போனோம், எப்படியாவது எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் வந்து முதல்வராக்கணும், ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் முதல்வராகணும்னு நாங்கள் சொல்கிறோன்னு வச்சுங்க. இல்லை நான் வந்து கருணாநிதி ஆக்கினேன், அப்புறம் வந்து ஸ்டாலின் ஆக்கினேன், அடுத்து உதயநிதியை தான் முதல்வராக்கணும்னு எங்கள் அண்ணன் சொன்னால் எங்கள் ஷாதியில் அவர் சேர்க்க முடியுமா? நம்பால் தானே அவர் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நான் ஒன்றும் ஆக்குறேன்டா, நீ வேறு யாரையும் ஒருத்தனை போய் முதல்வர் ஆக்குறேன்ற என்னன்னா இது? நம்ம சமூகத்துலேருந்து ஒருத்தன் வரணும்னா நாங்கள் சொல்கிறோம், நீ இல்லைல்லப்பா. மக்கள் அதுக்காக வந்து ஆதரிக்கணும், பண்படணும் அப்படின்ற ஒரு அரசியல்லாம் இருக்கு. முதல்ல ஒரு சித்தாந்தம் முதல்ல போகணுங்க. இப்போ இத்தனை ஆண்டு காலமாக ஆதவர்ஜின்னு ஒருத்தர் ரெட்டியார் பேசினார், அது பேசுறது யாரோ ஒருத்தர் சொல்லி பேசினாருன்னு கூட இருக்கட்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் இல்லை ஐயோ நம்மளும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போனியா, எத்தனை நாளைக்கா இவங்க கொடுக்குறதே வாங்கி சார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு கேட்குறாங்க இல்லையா? இல்லைங்க, நீங்கள் அந்த தலைவர்களை விட்டுருங்க, அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அந்த சிந்தனை இன்றைக்கி வளர்ந்துருக்கா இல்லையா? அப்படி இருக்கிற போது இவனை திருப்பியும் கொண்டு போய் இல்லை நாம் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் முதல்வராக்கணும்னா, ஐயோ என்னையா திரும்பி அதே சொல்கிறீங்க, நம்மளேருந்து ஒரு ஆள் வரலான்னு சொல்கிறோம், திரும்ப அங்கே போய் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற சிந்தனை வரும் இல்லை? அதை போல் அரசியல் பயின்ற நாம் தமிழர் தம்பிகள் யாரும் விஜய் பின்னாடி போவான். இப்போ நாளைக்கு ஒன்று சொல்லுங்களேன், நாளைக்கு வந்து விஷால் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாராம், விஷால் ரெட்டியார், உடனே எல்லாரும் விஷால் கிட்ட போயிடுவாங்கன்னு சொல்லுவீங்களா? விஷாலும் விஜயும் சினிமாவிலையுமே சமமாக இல்லையே சார். இல்லைங்க, இப்போ அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல. இப்போ நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயனா, இவங்க 2 பேரோட சிவகார்த்திகேயன் நல்லவர் அப்படின்றான். இன்றைக்கி உடனேப்பா சிவகார்த்திகேயன் தாய்மொழியும் தமிழ் இல்லைப்பா, அவரும் தெலுங்கு தான்ப்பா அப்படின்னா இப்போ அவர் பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். அப்போ உடனே நாளைக்கு வந்து விஷால் கட்சி ஆரம்பித்தார், விஜய்கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் விஷால் கிட்ட போயிடுவாங்க அப்படி சொல்லுவீங்களா சார்? ஆனால் சீமான் அவர்களே வந்து விஜய் அவர்களை தம்பி வராரு, தம்பி சித்தாந்த ரீதியாக எனக்கு டிஃபரன்ஸ் இருந்தாலும் வேற அப்படின்னு சொன்னது எல்லாமே சீமானின் பெருந்தன்மையை காட்டுகிறது. சீமான் ஒரு கால் நினைச்சிருக்கலாம் தம்பியும் திராவிடத்துக்கு எதிராக தான் வருவான், ஏன்னா ஆள போகிறான் தமிழங்கம்னு ஏதோ கதை விட்டு இருந்தார் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் அம்மா தெலுங்கு தான், அவங்க ஹைதராபாடு, அவங்க தாய்மொழி அவரோட தாய்மொழி தெலுங்கு, அவர் தந்தை வழி மொழி தான் தமிழ் அப்படின்லாம் இன்றைக்கி வந்து வெளியில் பேசப்படுது இல்லை? அப்போது நீங்கள் வந்து நாம் தமிழரை சீமானை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து நாம் தமிழர் அரசியலை பேசுகிற ஒரு 35 லட்சம் பேரில் கொஞ்சம் பேரை கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ அதிமுகவும் விஜய் கட்சியும் இணையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தொண்டர்கள் வந்து அவருடைய கட்சியில சேர்ந்ததுனாலே இந்த கூட்டணி வந்து சிரமமாயிரும், இது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ விடுதலை சிறுத்தை கூட்டணியில் இது திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது. ஏன் விடுதலை சேர்ந்து பல பேர் திமுகவுக்கு போகிறது இல்லையா? காங்கிரஸ் இருந்து விலகி சில பேர் திமுகவில் போய் சேர்றது இல்லையா? உடனே வந்து ஏப்பா என்னையா நீங்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் எங்கள் கட்சியிலேருந்து விலகிறவனை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பாக ஏற்காதுங்க.
4 பேர் இங்கே இருப்பான், 4 பேர் அங்கே இருப்பான், அதுதான் முக்கியம். இன்னைக்கு எதிரெதிர் துருவங்களாக இருந்த வைகோவும் திமுகவும் சேர்ந்து நிற்கலையா? வைகோ பேசாத பேச்சா திமுகவை, வைகோ பேசாத பேச்சா ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு சொல்லலையா? திராவிடம் அழிய போகிறதுனால இந்த திராவிடத்தை தூக்கி நிறுத்துவதற்கு வந்து ஸ்டாலின் இருக்காரு, நான் நிம்மதியாக உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியா? இதே வாயால் மக்கு மக்குன்னு பேசினவர் மிக கடுமையான வார்த்தைகள்லாம் வந்து வைகோ பேசினார் இல்லையா? அதால இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாதுங்க. இங்கே இருக்கிறவன் அந்த கட்சிக்கு போவான், அங்கே இருக்கிறவன் இங்கே போவான், அது இயல்பு தானே. புதுசாக வெளிநாட்டில் இருந்தால் வந்து சேர போகிறான் கட்சிக்கு. சார் இப்போ அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இல்ல பாஜக இருக்கட்டும், இது எல்லாமே கட்சி இருந்துகிட்டே இருந்தது. இப்பதான் தாவேக்க ஆரம்பிச்சது. ஆனா 300 மக்கள் வந்து தூத்துக்குடியில இருந்து ஸ்டெர்லைட்னால அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் தாவேக்கால வந்து சேர்றாங்கன்னா அவருடைய கட்சியை வந்து மதிக்கிறாங்க, மக்கள் மத்தியில பேசப்படுதுங்கிறது தெரியல. தூத்துக்குடி போராட்டம் நடந்த போதோ இல்ல ஸ்டெர்லைட் ஆலை அந்த தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய போது என்ன பண்ணாராம் விஜய்? என்னங்க பண்ணாரு? ஆனா மக்கள் வந்து இப்ப அவர் நல்லா செய்வாரு நினைச்சுதானே போய் சேர்றாங்க. மக்கள் சேர்ந்தா மக்கள் சேர்றாங்க. மக்கள் கருணாநிதி அவர்களே சொல்றாருங்க, என் பேச்சை கேட்கறதுக்கு வரீங்க, என் கூட்டத்தை பார்க்க வரீங்க, ஏன்னா ஓட்டு போட மாட்டேறீங்க. இப்போ நீங்க ஒரு நடிகையோட நாய் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நிக்கட்டும், நாய் நாய் அவ வீட்டு நாய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பளபளப்புன்னு கூட இருக்கட்டும், இல்லை அது எப்படி ஒன்னாலாம் இருக்கட்டும், கொஞ்சம் பளபளப்பாக இருந்தால் எல்லாம் பார்ப்பான். ஏய் யார் நாயே? ஏம்பா இது நயன்தாரா நாயா? அது யாரே பெத்துராஜா யாரை சொல்கிறாங்களா? யார் அது? நிவேதா பெத்துராஜோட நாய்ப்பா. அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500 பேர் சேருவான்ல, ஒரு 500 பேரில் ஒரு 400 பேர் ஃபோட்டோ எடுப்பான்ல, செல்ஃபி எடுப்பானா எடுக்க மாட்டானா? அந்த நாய் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கலான்னா அவன் போய் அந்த ஃபோட்டோவாவது எடுப்பான், இல்லை செல்ஃபியாவது எடுத்துகிட்டு போவான். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் அரசியல் மாநாடு ஒண்ணு நடத்தி அதுல கொள்கைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுக்கு பிறகுதான் மக்கள் வந்து கட்சியில சேர்றாங்க. நீங்க 2026 தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்காதுன்னு சொல்லுங்க, அவன் ரசிகர் சொல்லுவான் 2024 சிஎம் எங்க தலைவர் தான், எங்க தளபதி தான். அவங்ககிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? அப்போ இங்க வந்து சேர்ந்தவங்க எல்லாம் ரசிகர்கள்னு சொல்றீங்களா? வெறும் ரசிகர்களுங்க. நீங்க பாருங்க, ஒரு ரசிகர் இருப்பாங்க, திடீர்னு விஜய் படம் ரிலீஸ் ஆகுங்க, அக்கா மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, கடைசியாக போய் டிக்கெட்டு கேட்பாங்க. என்னடா லாஸ்ட் மினிட் வந்து டிக்கெட்டு கேட்குறேன்? இல்லைடா, ஐயோ எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன், எங்கள் மாமா கிட்ட சொல்கிறேன், என்ன டிக்கெட் இல்லைன்றீங்க? ஐயோ இல்லைடா இல்லை தான், என்ன பண்ணுறது போனா வேஸ்டா விஜய் இருட்டா உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நேரடியாக அஜித் ரசிகர் பண்ணதை தொடங்குவான். இதுதான் ரசிகர்கள் பெரும்பான்மையாக. அன்றைக்கி வந்தவங்களுக்கு எங்க ஒன்றும் இல்லைங்க, தமிழ் தேசியமும் திராவிட தேசியம் 2 கண்கள்னு சொன்ன பிறகு எவனாவது ஏதாவது கத்தனானா? அம்பேத்கர் சாதி இருப்பதற்கு பாடுபட்டார்னு விஜய் பேசுகிறார். அது தப்பாக பேசினாரோ சரியாக பேசினாரோ இல்லை ஏதுன்னு அந்த மாதிரி இருந்ததோ, ஒருத்தனாவது யோ ஏனே அந்த மாதிரி அந்த ஆள் பேசுகிறாரு அப்படின்னு அதுக்கப்புறமா சொன்னாங்களா? இல்லை குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு சர்ச்சையாகுது. ஒரு விஜய் இல்லை நான் வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தானே சார் அர்த்தம்? அவன் மண்ணுக்கு அவனுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தங்க. 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னா 10 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் கூட சார் அரசியல் தெரியாம இருக்கும், இல்ல அரசியல் தெரியாம வந்து சொல்றாங்க. ஆமா சார், மக்கள் இங்க எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க? தொலைக்காட்சி வழியாக எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க? அதுலயும் எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து கொள்கை ரீதியா எதுவுமே சொல்லலையே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. ஊழல்ங்கிறது திமுக ஊழல் பண்ணுது, சரிதான், ஒத்துக்கிறோம். 150 ரூபாய்க்கும் இந்த டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வைக்க வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க? என்னங்க அதுக்கு பேரு? சார் படத்தோட டிக்கெட்டை சொல்றீங்களா? ஆமா, அது ஊழல்ல வராதா சார்? அது படம் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ், அதையுமே கவர்மெண்ட் தானே சார் கட்டுப்படுத்தணும். கவர்மெண்ட் தானே கட்டுப்படுத்த. இப்ப பேருந்து வந்து விடுறாங்க சார், இந்த பிரைவேட் பஸ் புடுங்கி 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கலன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை அப்படி விற்க போறது இல்லை. வாங்குற தியேட்டருக்காரன் ஏமா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு 150 ரூபாய் டிக்கெட்டுக்கு போனா நான் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு தாயா போனோம் அப்படின்னு 2000 1000 விற்கிறான். இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இது ஊழல் இல்லையா? யாருதான் சார் ஊழல் பண்ணல அப்போ? ஓ அப்படி விட்டுலாமா சார்? அப்படி உடனும் நான் சொல்ல வரல. ஊழல்னு நீங்க பேசுனீங்கன்னா அரசியல் கட்சிகள் எல்லாமே ஊழல் தானே சார் பண்ணிருக்காங்க. அப்ப நான் ஊழலை ஒழிக்க வரேன்றா சார்? அரசியல் பேர்ல சொல்லி ஊழல் செய்யறவங்கள அவர் சொல்றாரு சார். தமிழக அரசியல்ல இதுவும் ஊழல் தான். ஊழல்னா சார் இப்போ வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வைக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வைக்கிறாங்க. இப்போ முதல் நாளே டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் வைக்கிறான் சார்? 150 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா முதல் நாள்லயே 200 கோடி 300 கோடி சம்பளம் அது படத்துல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கான ஒரு 200 கோடி 300 கோடி சம்பாதிச்சார வலிமை அவருக்கு இருக்குன்றதுனால 150 கோடி அவர் கொடுக்குறாங்க. சும்மா சம்பளம் கொடுப்பாங்க. வலிமையா தான் பாக்குறீங்க. அந்த ரசிகர்களோட அவங்க அப்பனோட உழைப்பை விஜய் சுரண்டுகிறாருன்னு பாக்கலையா சார்? அதுக்குதான் இப்போ நான் வந்து இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன், நான் அதை வச்சு அரசியல் வரேன்னு சொல்றாரு. இப்ப ஒரு படத்துல இப்ப நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்க,
ஒரு குறைஞ்சபட்ச சேலரி இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் காலையில் வரேங்க, ஈவினிங் வரைக்கும் இருக்கிறேங்க, இது வந்து இத்தனை மணி நேரத்துக்கு என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு 10 லட்சம் சேலரி நீங்கள் கேட்பீங்களா? அப்போது ஒரு சினிமாவில் நடிக்கிறவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு 30 நாள் கால் ஷீட் இருக்கும்பா. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் உன்னோட வருமானம். நீ 1 கோடி ரூபாய் அந்த உழைப்பை நீ செலுத்துறியா? ஒரு கிரேஸ் உன்னை பார்த்தா பைத்தியக்காரன் கை தட்டுறான் சார். அந்த கை தட்டுறாங்க இல்லையா சார், அதை நீங்க தப்புனே உணர மாட்டீங்களா சார்? மக்கள் அப்படிதானே சார் வந்துட்டே இருந்திருக்காங்க. மக்கள் எப்படி வரோம்? மக்களுக்கு சினிமாவுல அந்த ஒரு நியாயம் பார்த்தா ஒரு கிரேஸ் இருக்க தானே செய்யுது. அந்த பைத்தியகாரத்தனத்தை உன்னுடைய முதலீடா நீ பயன்படுத்திக்கிற அப்படி சொல்லலாமா? அதுக்கு அந்த ஏங்க இதுல ஒரு லாஜிக், ஒரு நியாயம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ நான் இந்த கேள்வி கேக்குறேன். இப்போ 30 நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவருடைய கிரேஸை பயன்படுத்தி தான் வந்து அப்ப அவருடைய கிரேஸை பயன்படுத்தி டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல ப்ரொடியூசரோ சம்பாதிக்கலாம். அந்த கிரேஸுக்கு காரணமானவர் வந்து சம்பாதிக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? இது ஒட்டுமொத்தமா இன்னொருத்த உழைப்பை திருடுறதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? 150 ரூபாய் வச்சாலுமே அவருக்கான கலெக்ஷன் அப்படின்றது வர்றதுனால தானே சார். 150 ரூபாய் பணம் வச்சா 150 கோடி சம்பளம் கொடுக்க முடியாதுன்ற லாஜிக் உங்களுக்கு தெரியுமா? கொடுத்துட முடியுமா? மொத்தமே படமே ஒரு 10-15 நாள் தானுங்க இப்பெல்லாம் ஓடும். எல்லா தியேட்டரும் அப்படியே அவிக்கிற மாதிரி அவிச்சு அந்த பணத்தை நம்ம பாக்கெட்ல இருந்து திருடிடுறான். 150 கோடி ரூபாய். இப்போ அந்த டிக்கெட்டுகளை நீங்க 150 ரூபாய் டிக்கெட்டை 150 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இவருக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரு படிச்சவங்கள கணக்கு மட்டும் போட்டு சொல்லுங்க. முடியாது இல்லை. எனக்கு ஏன் உங்களை சம்பளம் தரீங்க? 150 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படிங்க எவ்வளோ நாளைங்க விற்பீங்க? இது எத்தனை நாளுங்க ஓடும்? தியேட்டரில் எவ்வளோங்க ஒரு டிக்கெட் விற்பீங்க? அப்படின்ற அறிவு உனக்கு வேணாம், கேட்க வேணாம். இது ஒரு உழைப்பு சுரண்டல் தானே. நீ கொடுத்தா வாங்கி போட்டுப்பியா? ஒரு 10 ரூபா விற்கிற பண்ணை ஒருத்தர் 100 ரூபா விற்றானே கேட்க மாட்டியா? ஒரு வாட்டர் பாட்டில் எம்ஆர்பி ப்ரைஸ் 20 ரூபானுக்குது. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் விற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. சாதாரண ஒரு கடையில் நான் போய் வாங்குறேன், 40 ரூபா கேட்குறான். கேட்பேனா கேட்க மாட்டேன். பிரைவேடைசேஷன் ஆனால் இதானே சார் இதானே நடக்கும். பிரைவேடைசேஷன் ஆகிட்டா நீங்கள் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக போட்டுடலாமா? சரி, இப்போ கவர்மெண்ட் பஸ்ல 2000 ரூபாய்க்கு பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்குதலுக்கும் விஜய்க்கு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க சார்? அது பிரைவேட்ல தானே சார் தியேட்டர்ஸ் விட்டுறாங்க. தியேட்டர் என்ன கவர்மெண்ட் தியேட்டரா சார்? எப்படிங்க கவர்மெண்ட் தியேட்டர்? பிரைவேட்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்படிதான் இருக்குது. அதனால தானே அது எதிர்க்கிறாங்க. இப்போ ஆம்னி பஸ்ல வந்து அதிக கட்டணம் வந்து வாங்கினா ஏன் ஆர்டிஓ வச்சு பிடிக்கிறான்? ஏங்க கவர்மெண்ட் வந்து இவ்வளோதான் நீ வந்து ஏற்கனவே வாங்குற டிக்கெட் விலையை தான் வாங்கணும், இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு வாங்காதீங்க விற்காதீங்க இன்னும் ஏன் சொல்றான்? இதை கட்டுப்படுத்துகிற உரிமை யாருக்கிட்ட இருக்கு? ஏங்க முன்னாடிலாம் ஒவ்வொரு டிக்கெட்டும் அதான் சார் நீங்களே சொல்றீங்க அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும்னு. அப்போ டிக்கெட் விலையும் அரசாங்கம் தானே. அப்ப அரசாங்கம் தான் நீ வந்து திருடுனா உன்னை பிடிக்கிறானா? நீ அது வரைக்கும் நீ திருடிக்கினே இருப்ப அப்படியா? அரசாங்கம் நாளைக்கு வந்து விஜயோ என்ன அறிவு இருக்கா? என்ன டிக்கெட் இப்படி விற்கிறீங்க? விஜய் மட்டுமா சார் இப்படி வாங்குறாரு? சினிமா துறையில எல்லாருக்குமே அப்படிதானே சார் இருக்குது. அப்போ எல்லாரும் இருக்கிறான்னா விஜய் இருக்கலாமா சார்? அது கட்டமைக்க வேண்டியது அரசாங்கம் தானே சார். அரசாங்கம் விடுதுங்க. உனக்கு ஒரு மனசாட்சி வேணாவா? நீ சுரண்டுப்பியா? உன்னை பார்க்க வர கழுத்துல காதல கருத்தெல்லாம் உருவி நம்பிச்சிருவியா? என்ன லாஜிக் நீங்க பேசுறீங்க சார்? 1000 கோடி ரூபாய்லாம் ஒரு படத்துக்கு கலெக்ஷன் ஆகுது அப்படின்றப்போ அந்த கிரேஸுக்கு காரணமான ஒரு நபருக்கு 150 கோடி ரூபாய் கொடுக்கறதுல அப்ப 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன்ங்கிறது அப்ப எப்படி பாக்குறீங்க சார்? 2 மணி நேர படத்தை பார்ப்பதுக்கு தியேட்டர்ல ஒரு விலை வச்சிருக்கான். அதை தாண்டி நீங்க வாங்குறீங்கன்றது தப்பா இல்லையா? நீ ஃப்ரீயா நடியா? விஜய் வந்து இந்த படத்துக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துட்டாரு, என்ன ஃப்ரீயா தியேட்டர்களை விடுவோன்னு எவனா கேட்பானா? கேட்டா அதுல லாஜிக் இருக்கா? கேட்க மாட்டாங்க. ஆனா நடிகர் சங்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க. அது காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்டுங்க. நான் ஜென்ரலான பப்ளிக்கை பார்த்து சொல்றேங்க. ஒரு பொருளுக்கு இதான் விலைன்னா நீ எவ்வளவு வேணாலும் வச்சு வித்துருவியா? அதுல ஒரு ஏழை தொழிலாளரோட உழைப்பை நீ சுரண்ட, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்ப நீ ஊழலை பத்தி பேசுற. அப்போ ஊழல்லாம் எதிரில் இருக்கிற செய்கிற மட்டும்தான் ஊழல், நீ செய்கிறது ஊழல் இல்லையா? சொல்லுங்க. சரிங்க, அவர் வந்து ஒரு ரசிகருங்க, ஒரு நடிகருங்க, நேற்று வரைக்கும் அப்படி பண்ணிட்டாருங்க. சரி, அடுத்து ஒரு படம் வரப்போகுதுன்றாங்களே. ஏன்னா நீ நேற்று தானே மாநாடு போட்டு சொல்லிட்டேன், அப்பா நான் ஊழலை எந்த இதுலேயும் நான் வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அதே மாதிரி அடுத்து வர படத்தை 150 ரூபா டிக்கெட்டு 150 ரூபா தான்டா, 10 ரூபா அதிகமாக தான் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா, ரசிகரின் ரத்தத்தை எவனும் சுரண்டக்கூடாதுடா. அப்போ சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா சார்? விஜயை ஏற்றுக்கலாம், பார்க்கலாம், பரவாயில்லையா இருந்தாலும் திருந்துட்டாயா? நேற்று வரைக்கும் எது திட்டு போயில இருந்திருக்கான், நேற்று வரைக்கும் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காரு, நேற்று வரைக்கும் ஏழை எளிய மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருக்காரு. ஒரு அரசியலாக வந்த பிறகு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டான்னு நாம் வந்து பரவாயில்லப்பா விஜய்னு சொல்லலாம். ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரி, பரவாயில்ல, நல்ல மனுஷன் தான் பொழுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஓகே சார்.
ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.